வணக்கம் நண்பர்களே. நண்பர்களே, இந்த சேவல்கள், கோழிகள் எல்லாம் நண்பர்களுக்கு குடுத்துட்டேன். நெறைய நண்பர்கள் மெசேஜ் போட்டிருந்தீங்க. நான் எல்லாருக்கும் நம்ம குடுக்க முடியாதுல்ல. ஃபர்ஸ்ட்டு மெசேஜ் போட்டு அ கேட்ட நண்பர்கள், அதுவும் முக்கியமா நான் இப்போ குடுத்தது எல்லாமே மேக்ஸிமம் நம்ம லைன் வச்சிருக்கிறவங்களுக்கு தான் நான் குடுத்துருக்கிறேன். புதிய நபர்களுக்கு யாருக்கும் குடுக்கல. நம்ம லைன் வச்சிருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தான் குடுத்துருக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு கோழி முட்டையோ, இல்ல கோழி குஞ்சோ, இல்ல சேவலோ, இல்ல கோழியோ என்ன வேணுமோ அத நீங்க வந்து தெளிவா சொல்லுங்க. அதே மாதிரி இருக்கும்போது நான் சொல்றேன், வீடியோ போடும்போது பழைய நண்பர்கள் டக்குனு அந்த வீடியோ பார்த்த உடனே அவங்க வந்து அதுக்கு அட்வான்ஸ் பண்ணி விட்டுருவாங்க. இவ்வளோதான் விஷயம். அதுபோக ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இத சொல்றதுக்கு தான் அந்த வீடியோவே. கடன் வாங்கி தயவு செய்து வாங்காதீங்க. ஐயய்யோ! இந்த சான்ஸ் விட்டா மறுபடியும் பொருள் கிடைக்குமோ, கிடைக்காதா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சிலர் கடன் வாங்கி வாங்குறீங்க. தயவு செய்து கடன் வாங்கி கோழிகள், சேவல்கள் வாங்காதீங்கன்னு சொல்றேன் நான். கடன் வாங்கி வாங்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைங்கப்பா. இந்த வருஷம் இல்லன்னா அடுத்த வருஷம் கூட வாங்கிக்கங்க. அதெல்லாம் ஒண்ணும் எங்கேயும் ஓடி போயிறதில்ல. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைங்க. உங்களுடைய உழைப்பிலிருந்து வரக்கூடிய பணத்தில தான் நீங்க பொருள் வாங்கணும். அப்பதான் ரொம்ப காலத்துக்கு அது நிக்கும். உங்களுக்கு நல்ல பேர் எடுத்துக் குடுக்கும். அம்மாவுடைய தோட கொண்டு போயி அம்மாவுடைய கம்மல கொண்டு போயி அ அடகு வச்சுட்டு வாங்குறது, அம்மாவுடைய கழுத்து செயின வச்சுட்டு அடகு வச்சு வாங்குறது, இல்ல கந்து வட்டிக்கு கடன் வாங்கி கோழி, சேவல் வாங்குறது, அதெல்லாம் மிகப்பெரிய தவறு. தயவுசெய்து அந்த வேலைய பண்ணிறாதீங்க. அப்படி தெரிஞ்சுச்சுன்னா நான் பொருள் குடுக்க மாட்டேன். நீங்க கடன் வாங்கி தான் வாங்குறீங்கன்னு தெரிஞ்சுச்சுன்னா, நீங்க கண்டிப்பா நான் குடுக்க மாட்டேன். அது காசெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்ல. நீங்க கடன் வாங்கி வாங்காதீங்க. அவ்வளோதான் சொல்ட்டேன். உங்களுடைய உழைப்பு கொஞ்சம் கொஞ்சமா சம்பாதிச்சு வச்சு, லேட் ஆனா கூட பரவால்ல. கண்டிப்பா நான் தருவேன். என்னைய நம்பிட்டீங்கன்னா நான் கைவிட மாட்டேன். ஆனா கடன் வாங்கி தயவுசெய்து வாங்காதீங்க. அதுக்கு தான் இந்த வீடியோவே. சரி நண்பர்களே, ஆ நான் இப்போ ஊருக்கு வந்திருக்கிறேன். எங்க மாமியார் ஊர்ல இருக்கிறேன். அதனால வீடியோ ரொம்ப பெருசா பேச முடியாது. சரி நண்பர்களே, நன்றி, வணக்கம்.